வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரியல் தலைமையில வந்த செகண்ட் ஆர்மாடா முடிவுக்கு வந்து அவங்க போர்ச்சுகலுக்கு திரும்பினாங்க இல்லையா? அதை தொடர்ந்து இப்போ நம்ம இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது கேட்காதவங்க அதுல போய் கேட்டுக்கலாம். இப்ப பேக் டு த கண்டினியூட்டி. கேப்ரியல் செகண்ட் ஆர்மாடாவை ஃபினிஷ் பண்ணிட்டு ஓகே கெட் பேக் டு போர்ச்சுகல்னு சொல்லி அவங்களுடைய டிராவலை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி கேப்ரியல் இந்தியால இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே போர்ச்சுகல்ல இருந்து தேர்ட் ஆர்மாடா காண்டி பலமா ரெடி ஆகி ஒரு பெரிய கப்பற்படை இந்தியாவை நோக்கி வருது. சரி, இவங்க இவ்வளவு அவசரமா அந்த தேர்ட் ஆர்மாடாக்கு ஏன் ரெடி ஆறாங்க? செகண்ட் ஆர்மாடால அவங்க பிளான் பண்ண மாதிரி கேலிக்கட்ல ஒரு ஃபேக்டரியை நிறுவி அதுல மசாலா பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அங்க போய் அந்த மசாலா பொருட்களை எல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு போர்ச்சுகலுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. ஆனா இங்க மிஷன் ஃபெயிலியர்ன்றது அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப என்ன மொபைல் போன், இன்டர்நெட் இதெல்லாமா இருந்தது எண்ட் டு எண்ட் எல்லாமே அப்டேட் பண்றதுக்கு? சோ ஆஸ் பர் த பிளான் தேர்ட் ஆர்மாடா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கேப்ரியல் போர்ச்சுகலுக்கு போற வழியில இருக்க ஆப்பிரிக்கன் ஹார்பர்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி போர்ச்சுகல்ல இருந்து ஒரு கப்பற்படை வரும், அவங்கள தப்பி தவறி கூட கேலிக்கட் பக்கம் போயிட வேணான்னு சொல்லு, ஏன்னா நாங்க அங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டோம், தப்பிச்சு எப்படின்னா போயிட சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கேப்ரியல் போர்ச்சுகலுக்கு போயிடுறாரு. தேர்ட் ஆர்மாடா பீப்புள் ஆப்பிரிக்கா வழியா வரும்பொழுது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உஷாராயிடுறாங்க. கேலிக்கட் போற பிளானை கேன்சல் பண்ணிட்டு வேற இடங்களை நோக்கி பயணம் பண்றாங்க. 1501 நவம்பர் மந்த்ல இந்த தேர்ட் ஆர்மாடால போர்ச்சுகீசியர்கள் கண்ணூர்ன்ற பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆறாங்க. இந்த தேர்ட் ஆர்மாடா ஜாவோட நோவான்றவரு லீட் பண்ணி தான் கண்ணூருக்கு ரீச் ஆறாங்க. கண்ணூரோட கிங் இந்த நோவாவோட டீமை பயங்கர சேர்ஃபுல்லா வெல்கம் பண்றாரு. அவங்க கிட்ட ஒரு நல்ல நட்போட பழகுறாரு. நோவா வந்ததோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட கண்ணூர் கிங் நோவா கிட்ட ஒரு பிசினஸ் பேசுறாரு. கண்ணூர்ல விளையக்கூடிய மசாலா பொருட்களை கொள்முதல் பண்ண சொல்லி கேக்குறாரு. ஆனா நோவா அவருடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்றாரு. ஏன்னா ஆஸ் பர் த கமெண்ட் நோவா கொச்சி போய் அங்க அவங்களுடைய ஃபேக்டரியில இருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் ஷிப்ல லோட் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய மெயின் டாஸ்க். வேணும்னா அதுக்கப்புறம் கூட உங்ககிட்ட இருக்க பொருட்களை ஷிப்ல லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் நோவா வந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. கொச்சி போகிறதுக்கான பிளான் எல்லாம் ரெடி பண்றாரு. அப்ப ஒரு செட் ஆஃப் போர்ச்சுகல் பீப்புளை கண்ணூர்லயே விட்டுட்டு போறாரு. ஏன்னா கண்ணூர்ல விளையிற மசாலா பொருட்கள் என்ன எப்படி அப்படின்னு சொல்றதை நோட் பண்ணி அது பர்ச்சேஸ் பண்ணி வைக்க சொல்லி சொல்றாரு. நோவா கொச்சியை நோக்கி பயணம் பண்ணும்போது கிங் ஜாமோரியன் கிட்ட இருந்து ஒரு தகவல் நோவாக்கு வருது. அது என்னன்னா காம்ப்ரமைஸ்க்கு வருவோம், தப்பு ரெண்டு பேர் மேலதான், அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லி ஒரு சமாதானத்துக்கு வராரு. இந்த நியூஸ் தான் நோவா கிட்ட வருது. இந்த அரேபியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில இருக்க விவகாரத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எதுவா இருந்தாலும் ஒரு சிட்டிங்க போட்டு பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீசியர்களுக்கு ஏற்பட்ட லாஸுக்கு நாங்க காம்பன்சேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்படி பல விதமான மெசேஜஸ் அவரை நோக்கி வருது. அதுல ஒரு சில ஜாமோரின் கன்னிங்கா ஏதோ பிளான் பண்றாரு. இவர் ரிவெஞ்ச் எடுக்கிற நோக்கத்தோட தான் இந்த சமாதான பேச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட நோவா அலர்ட் ஆயிடுறாரு. கண்ணூர்ல இருந்து கொச்சி போய் கொச்சியில இவங்களுக்கு இருக்க ஃபேக்டரியில இருந்து இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாம் ஷிப்ல லோட் பண்ணிக்கிட்டு திரும்ப கண்ணூருக்கே போயிடணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. அவர் பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கொச்சியில இருந்து கண்ணூருக்கு போற வழியில கேலிக்கட்டை சேர்ந்த 3 கப்பலை பாக்குறாரு. அதை நோட் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த 3 கப்பல்ல இருக்க பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு அந்த கப்பலை முழுமையா அழிச்சிடுறாரு. தடயமே இல்லாத மாதிரி ஆக்கிடுறாரு. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணூருக்கு போறாரு. கண்ணூர்ல அவங்க மக்கள் சிலரை விட்டு போனாங்க இல்லையா, அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்து கொள்முதல் பண்ணி வைக்க சொல்லி அவங்க எல்லாமே கொள்முதல் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அந்த மசாலா பொருட்களையும் தன்னோட கப்பல்ல லோட் பண்ணிக்கிட்டு ஓகே பாய் நம்ம கிளம்பலாம், இங்க இருந்து போர்ச்சுகலுக்கு திரும்பலாம்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஜாமோரியன் கண்ணூருக்கு வந்து டைரக்டா அட்டாக் பண்றாரு. அவர் வரும்பொழுது சும்மா ஒன்னும் வரல, ஒரு பெரிய கப்பற்படையோட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 பெரிய கப்பல்களும் 120 சின்ன கப்பல்களும் கொண்டு வராரு. ஆனா போர்ச்சுகீசியர்கள் ஜாமோரியனுக்கு டஃப் கொடுக்கிற விதமா எவன் வந்தாலும் சரி ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லி நிக்கிறாங்க. ஏன்னா வெரி அட்வான்ஸ் எக்யூப்மெண்டோட வெல் பிளான்டா இருக்காங்க, வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸோட இருக்காங்க. ஜாமோரியன் மன்னரோட 5 பெரிய கப்பல்களையும் 12 சின்ன கப்பல்களையும் அட்டாக் பண்ணி கடல்ல மூழ்கடிச்சிடறாங்க. இந்த யுத்தத்துல போர்ச்சுகீசியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. அடுத்து 1502 செப்டம்பர் மந்த் போர்ச்சுகலோட கேபிட்டலான லிஸ்பனுக்கு ரீச் ஆகுறாங்க. இங்க இவங்களோட தேர்ட் ஆர்மடா முடிவுக்கு வருது. என்னதான் இருந்தாலும் இவங்களோட பயணத்தோட நோக்கம் இன்னும் முழுமையடையல. கேலிக்கேட்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மசாலா பொருட்களை இவங்க நினைக்கிற குவாலிட்டிலையும் இவங்க நினைக்கிற குவான்டிட்டிலையும் வாங்கிட்டு வரணும். அது போர்ச்சுகலுக்கு எப்படின்னா கொண்டு வந்துடணும். போர்ச்சுகலுக்கும் ஜாமோரியனுக்கும் நடுவுல ஒரு பிசினஸ் டீல் சைன் பண்ணணும். இதுதான் இந்த பயணத்துக்காக நோக்கமே இருந்தது. ஆனா இது வரைக்கும் அதை அவங்க அச்சீவ் பண்ணவே இல்லை. சோ போர்ச்சுகீசியர்களுக்கு உள்ளார ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு.
என்னடா இது, இந்த ஜாமோரியன் கிட்ட எப்படின்னா ஒரு பிசினஸ் டீலை ஏற்படுத்திடணும், அவர் எப்படின்னா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அர்மாடாக்கு பிளான் பண்றாங்க. இந்த 4th அர்மாடா வரலாற்றுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த 4th அர்மாடால அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் மீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் சைனா டாக்ஸ்.